முகத்தை பார்த்தாலும் அவ்வளவு லட்சுமி கடாட்சமா அதுதான் அவங்க முகத்தை பார்த்தாலும் தெரியும். பெரிய எடுத்து பண்ணா பெரிய எடுத்து இல்லையா அப்படின்னு அனைத்து முகத்துல தெரியும். எது கொடுத்தாலும் திருவருளை பெற்று உன் வாழ்க்கையில் என்ன வெவ்வாறு இருக்கிறதோ அவரே நீ வாழ்க்கிறது ஆசீர்வாதம். சரி போகட்டும். இப்பேற்பட்ட சபை இருக்கிறது. ஆழ்ந்த அறிவாளி நான் வரந்தாரம் இந்த சபையிலே நான் அம்மனாக வந்திருக்கிறேன். அம்மனாக எப்பேற்பட்டவர், நான் எந்த குலத்தை சாப்பிட்டேன், நான் யாரை மாலைக்கு அப்படின்னு விளக்கம் புரியுதா? எதுவும் தெரியலமா. ஆனா பார்த்தா ஏதோ ஒரு தெய்வமா பெரிய இடத்து பசங்க மாதிரி. ஆனா யாருன்னு விளக்கம் தெரியல. முகத்தை பார்த்தும் புரியல. விளக்கமா சொன்னா தெரியும். அதெல்லாம் கிடையாது. குடிவளம் என்றால் மக்கள் நிறைந்த நாடு இல்லையா? இவங்கதான் குறையா இருக்கிறாங்க இந்த நாட்டுல, இதுதான் குறைன்னு எங்க நாட்டுல சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட வளங்களும் இருந்த நாடு எங்க நாட்டில் வெறுமையை கண்டா எழுந்த நிலவும் பாடல் தாய் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட நாடு நான் பிறந்த தேசம் பாஞ்சாலபுரி தேசம். பாஞ்சாலபுரி தேசத்துல வந்து நீதியான செங்கோலை கடத்த தாங்கி ஆண்டு எங்க தந்தையோ பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னன் சிறிய செய்த சபதத்தின் பிரகாரம் நான் வந்து ஒரு பிள்ளையா பிறகு சொன்னாக்கா ஒரு ஆணு பெண்ணு கூடி கலைந்து 10 மாதம் கழித்து குழந்தை பிறந்தாதான் அந்த குழந்தையா பிறக்கும். ஆனா நான் அப்படி பிறகல. நீங்க எப்படி? நான் யோனி நாடு மூலியமா பிறகல. நான் யாகத்திலே பெண்ணா பிறந்தோம். எப்படி என்றால் என் தந்தையானவர் செய்த ஒரு சபதத்தின் காரணமாக அந்த துரோணரை கொல்ல வேண்டும், அதற்காக ஒரு ஆண் பிள்ளை பெற வேண்டும், கட்டி இழுத்து வந்த அர்ஜுனனை திருக்கல்யாண செய்வதற்கு ஒரு பெண்ணை ஈன்றெடுக்க வேண்டும் அப்படின்னு யாசன உபயாசனை கொண்டு வந்து யாகம் வளர்த்தினார்கள். யாகத்திலே முதலாக எங்கள் அண்ணன் துஷ்டத்துவன் பிறந்தார். அவர்தான் முதல்ல பிறந்தார் யாகத்துல. துரோணரை கொல்ல வேண்டும் யாகத்திலே பிறந்தார்கள். அதன் பிற்பாடு மஞ்சளாடியோடு செங்கனின் மலையோடு அர்ஜுனனை மணப்பேன் என்று யாகத்திலே அப்படி யாகத்தை வந்தபடினால் எனக்கு யாகதேடி என்றும் பாஞ்சால நாட்டிலே பிறந்ததனால் பாஞ்சாலி என்றும் துருபதன் மன்னனுக்கு மகளாக வந்ததனால் திரௌபதி என்ற பேரவைக்கு 4 மணி பொருளாதாரமாக வளர்ந்து வந்தாலும் எங்க தந்தை செய்த சபதம் நிறைவேறுமே. அதுக்காக என்ன செய்யறாங்க தெரியுமா? எனக்கு வந்து விருவிழா போட்டி ஏற்பாடு நடத்துறாங்க. எனக்கு கல்யாணம் எப்படி செஞ்சாங்க? திருமண ஏற்பாடு எப்படி செய்தார்கள்? இது பாஞ்சால மகளா திரௌபதியை திருக்கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் இருக்கும்படியாக 210 அடி கொண்ட எகிரிலாண்டு இருக்கிறது. அந்த வில்லை யார் ஒருவர் வளைக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த திரௌபதியை திருக்கல்யாணம் செய்யப்படும். அப்படி என்று இருக்கும்படியாக அத்தனை நாடுகள் நிருபம் அனுப்பினார்கள். நிருபத்தை ஏற்றுக்கொண்டு அத்தனமான ராஜாக்களும் வந்திருந்தார்கள். அத்தனமான குரு பெரியாரும் வந்தார்கள். விஸ்வாச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி, அசோகவன்
முதல் கொண்டு அத்தனமான பெரியவர்கள் வந்து கொண்டு இருக்காங்கம்மா. அந்த சபையில நானும் என் தோழி மட்டும் தான் பெண்ணா இருக்கட்டும். அனைவராலும் வளைத்து பார்த்தால் வளைக்க முடியவில்லை இல்லை. ஏன் அது அர்ஜுனனுக்காக படைக்கப்பட்ட வில்லை. அர்ஜுனனை தவிர வேற யாராலும் வளைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால யாரை வளைத்தாலும் வளைக்க முடியவில்லை. அந்த தேசாதிபதி மண்ணை கவிழ்ந்தார். அத்தியானகர துரியோதனன் அவரும் மண்ணை கவிழ்ந்து விட்டார். யாராலையும் வளைக்க முடியாது, அப்படியே நிக்குது. அந்த கூட்டத்திலே பிராமணர் இருந்தார். ஐயா குருப்பெரியவர்களே, இந்த வில்லை இந்த ராஜாக்கள் தான் வளைக்கலாமா அல்லது என் குலத்தார் வளைக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. கேட்டதுக்கு எங்கன்னு சொன்னாங்க, ராமனரே போட்டியானது ஜாதி மத வேறுபாடு கிடையாது, வளைப்பவருக்கு பெண்ணு தரோம். எக்குலத்தார் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, இல்ல வளைப்பவருக்கு பொண்ணு. அப்படி வளைப்பவர் பெண் என்று சொன்ன உடனே பிராமணர் வேண்டாம் என்ன மனம் கொடுத்தாரு. அப்பதான் எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. இது நம்ம அன்னைய நாள் முதலுக்கு இந்த நாள் வரைக்கும் அர்ஜுனனுக்காக தான் நம்ம இருக்கிறோம், அர்ஜுனனை மனப்பேன் என்று. ஆனா யாரோ பிராமணர் வளர்த்துட்டாங்களே அப்படின்னு விஷமா இருக்கிறத என் முகத்தை பார்த்துட்டு என் அருகாமையில் வந்து, திரௌபதா அஞ்சாது வந்திருப்பன் பிராமணன் கிடையாது, உன் மன்னராக உடனே அது அர்ஜுனன் தான் அப்படின்னு சொன்னதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. அது வெப்பாடு நான் யாரை மணந்தேன் சொல்லட்டுமா? அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க, கனியா இருந்தா 5 பேரும் சண்டை இல்லாம எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நான் திருமண குலத்தோட பெண்ணா நிற்கிறேன். அதை நாம வாய் தவறி சொல்லிட்டுமே அப்படின்னு அவங்க விசனமா நிக்கிறாங்க. ஓடி வந்த வேதிவாசன், அம்மா கொஞ்சம் மாதிரி அஞ்சாது, பெரியவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது கண்டிப்பா காரணம் எல்லாம் காரணம் இல்லாத பெரியவங்க எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் முதியோர் முதலிலே துவக்கும் முடிவிலே இனிக்கும். அது மாதிரி உன் வாயில இந்த வார்த்தை வந்தீங்கன்னா அந்த திரௌபதி போன பிறவியிலே வாங்கிய வரத்தின் பிறகுதான் உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி 5வருக்கும் தேடியாக நான் எப்படி வாழ வேண்டும்? ஒருவருக்கு 5 நாள் திருமணம் என்று காமயாபுரி தேசத்திலே 25 நாள் கல்யாணம் நடந்தது. அப்படி திருக்கல்யாணம் செய்த போது ஒருவர் கட்டிய மாங்கல்யம் இன்னொரு கண்ணுக்கு தெரியாது. அப்படி 5வருக்கும் தேவையாக 5வது பத்தினியாக யாரும் மங்களிர் அவரும் மட்டும் அண்ணன் அவங்க கட்டினதாலே அந்த ஒரு வருட காலம் ஒருவருக்கு தேவையா வாழ வேண்டும். அந்த ஒரு வருடம் முடிந்தப்ப நான் எப்படி யாகத்திலே பிறந்தனோ அதே மாதிரி யாகத்தை வளர்த்து அதுல இறங்கி நான் இறந்துடும். மறுபடியும் யாகத்திலே பிறந்து வந்து அடுத்த ஒரு பங்கில வாழ வேண்டும். இப்படியா நான் இறந்து மறுபடியும் பிறந்து வந்துதான் நான் 5வரையும் மணந்தேன். அதனாலதான் 5வருக்கும் தேவி அழியாத பத்தினி என்று சொல்வாரு. இப்படியா திருமணத்தை முடிச்சுக்கொண்டு பாரியா துரியாற்ற நாடு காட்க நாட்டை தர முடியாது என்று பிறப்பங்காட்டு சொல்ல முடியாது. ஈச்சங்காட்டை காண்பித்தார். அந்த ஈச்சங்காட்டை இந்திரனுக்கு அருளினால் அதை அடித்து இந்திராபுரி நாடு என்று ஏற்பாடு செய்தோம். அந்த நாட்டிலே இப்போது நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இப்ப யார் பங்கில இருக்கீங்க? பாண்டவர்களே மூக்கராவ முடியாத தர்மர் பங்கிலே இருந்து கொண்டு இதுதான் என்னுடைய விளக்கம். புரியுதா? அப்படி விழாக்குறை நாகனா விட முடியாது. 6 தந்தை யாரு? வேணும்னு சொல்ல முடியாது.